வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்னோட தம்பி மனதில் ரொம்ப நாளாக ஒரு சில விஷயங்களாக கேள்வி கேட்கணும் இருந்துச்சு. அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதான் இப்போ என்னடான்னா 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கேன்னு சொன்னாங்க. அது கிரைமுக்கா இல்லைன்னா நல்லதுக்கா? இப்போ வந்துட்டு கிரைமோட ரேட்டு தான் 12 நாள் 15 நாள் கூட ஆகலை. ஆனால் கிரைமோட ரேட்டு 35+ தாண்டி போயிட்டு இருக்குது. இது வந்துட்டு நல்லதுக்கா இல்லைன்னா கிரைமுக்கா? இல்லை வந்து நீங்க போட்டி வந்து வந்து இல்ல நல்லது பண்ணுறதுக்கு போட்டி மாதிரி நான் நினைக்கல. அரச அமைப்புல நாங்க வந்து உட்காரோமா, நீங்க வந்து உட்கார்ந்தீங்க, யாரு நல்லது பண்றாங்க அந்த மாதிரி நல்ல வலிமையான போட்டி அந்த மாதிரி நினைச்சு பண்ணணும். நீ நல்லது பண்ணியா, நான் நல்லது பண்ணியான்னு போட்டியா எடுத்து பண்ணது நல்லா இருக்கும். அமைச்சர்கள் அமைச்சு அதுல உள்ள களப்பணிகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு நாள்கள் வேணும். எவ்வளவு நாள் அந்த மக்கள் வசதி படைத்தவர்கள் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சொல்றாங்க சிஎம் சார், நீங்க எங்களுக்கு 6 சிலிண்டர் வேண்டாம், எங்களுக்கு ஊக்கத்தொகை வேண்டாம்னு வசதி படைத்தவங்க சொல்லலாம். அந்த ஊக்கத்தொகையை நம்பி இருக்கிற மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? சொசைட்டில நல்லா இருக்கிறவங்க ஓகேங்க, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் வறுமையின் காரணமா ரொம்ப கஷ்டப்பட்டு, சரி விஜய் வந்தா இவங்க 1000 தான் சொல்றாங்க, இவங்க 2500 சொல்றேன்னு சொல்லி போட்டிருப்பாங்கல்ல ஓட்டு. அப்ப அந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? அதான் இது நிறைய விஷயம் மாறும்னு நினைச்சாங்க, மாறல. அதே தான் நடந்துட்டு இருக்கு. இலவசம் வேண்டாம்னு சொன்னாங்க, இலவசம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. இந்த இலவசம் வந்துட்டு போன ஆட்சியிலேயே நடந்ததுதான். அப்போ போன ஆட்சியில் நடந்த கிரைமும் நடக்குது, போன ஆட்சியில கொடுத்த இலவசமும் நடக்குது. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இந்த மாற்றத்தை நான் ஃபர்ஸ்ட் வந்து நானும் வரவேற்றேன். ஏன்னா ஆளுங்கட்சியினரா ஏடிஎம்கேவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டு வர போகும்போது புதுமையான ஒரு மாற்றம் வேணும்னு நானும் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த புதுமையான மாற்றம் டிவிகே அவர்களுக்கு கிடைச்சும் இப்ப வர இந்த மாற்றம் எதுவும் இல்லை. அது பழைய கவர்மெண்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது. இப்போ நீங்க சொல்ற மாதிரியா இலவசங்களை மெயினா வச்சுதான் எல்லா கட்சியினரும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு நினைக்க போகும்போது, விஜய் கொஞ்சம் மாத்தி யோசிப்பார்னு நினைக்க போகும்போது, அவர் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அறிக்கையை விட்டாரா, இல்ல ஒரு அதாவது மக்களை கவரணும்னு சொல்லிட்டு அவரோட இதை வெளிப்படுத்தினாரான்னு தெரியல. ஆல்ரெடி பட்ஜெட் தாக்கல் பண்ண போகும்போதே இவ்வளவு நம்ம கடன்ல இருக்கோம்னு தெரிஞ்சவங்க வந்து கண்ட மேனிக்கு அவங்களோட சலுகைகளை அள்ளி வீசிட்டு, இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல இல்ல இந்த கடன்ல இருக்கும், இதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் பண்றதை வந்து ஏத்துக்க முடியாது. இதெல்லாம் ஒரு அரசியல் அனுபவம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசவே கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரியா தேதி சொல்லாம இப்போ சரி செய்யப்படும், இந்த ஊழல்லாம் சரி செஞ்சப்பட்டுட்டு உங்களுக்குள்ள ஊக்கத்தொகை எல்லாத்தையும் சரி பண்ண சொல்றவங்க ஒரு தேர்தல் ஒரு தேதி அறிவிங்க. இப்போ இன்னும் 2 மாசத்துல உங்க சரியாகும், 6 மாசத்துல சரியாகும் சொல்ல போகும்போது நமக்கு ஒரு இதாகும். இது எப்படி இருக்குன்னா, வண்டி விடும் போது வாடகை தரேன், வாடகை தரும்போது வண்டி விட்டுட்டு வரேன், நான் எங்க தானே இருக்கேன்னு அந்த வடிவேல் காமெடி மாதிரி தான் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு இவ்வளவு நிபுணர்கள்லாம் இருக்காங்கல்ல உங்கள்கிட்ட தான், நீங்க ஒரு நல்ல தேதி அறிவிங்க, இந்த தேதியில இருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு உங்க மேல நம்பிக்கை இருந்தா அந்த தேதியை வெளியிடுங்கன்னு நான் சொல்றேன். லஞ்சத்துக்கு எதிராக நான் வந்துட்டு எல்லாம் பண்றேன், நீங்க எனக்கு வந்துட்டு அதாவது வீடியோ எடுத்தவங்க ஆதாரப்பூர்வமா என்ன நிரூபிச்சீங்கன்னா அவங்களுக்கு சன்மானம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் ஓகே, ஏத்துக்க கூடியதுதான். இதுக்கு ஆக்ஷன் வந்துட்டு முன்னாடியுமே இப்போ ஆதாரப்பூர்வமா இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்ல இருந்து யாரும் லஞ்சம் வாங்குறாங்கன்னா ஆதாரப்பூர்வம் முன்னாடியே நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. மாற்றத்துக்கு வேற மாற்றம் தான் நாங்க இப்ப கேட்கிறோம். என்ன மாற்றம் இருக்குது? இல்ல இப்ப கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வர லஞ்சம் கொடுக்க வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அரசு அதிகாரிகள் வந்து முன்னாடி யோசிக்கல. இப்ப இந்த கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம லஞ்சம் வாங்குறவங்களை வந்து வெளிப்படுத்த போகும்போது நாளைக்கு நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து கிட்ட சமீப காலமா ஒரு எல்லா நியூஸ்லயும் பார்க்க போகும்போது லஞ்சம் வாங்கினவங்க கைது செய்யப்பட்டாங்க, நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு சொல்றதை நான் வரவேற்கிறேன். போதைப் பொருள்கள் வந்து அதிகமா குடிக்கிறதையும் கேள்விப்படுறேன். முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த குட்கா அந்த மாதிரிலாம் நான் அதிகமா கேள்விப்படுறேன். இப்ப அடிக்கடி குடிக்கிறாங்க. ஸோ வந்து அது வந்து மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அந்த வகையில இப்ப பிடிக்கிறாங்க. இன்னமும் அதை தீவிரமா பிடிச்சு அதை இன்னமும் இது பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ற இப்போ வந்துட்டு நீங்க அங்கிட்டு போக்குவரத்துல நீங்க சொல்றீங்க. பட் ஆனா யூஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை இன்னும் குறையல செய்யல. அதுக்கு என்ன பண்றது? அதாவது இப்போ காலேஜ் பசங்க இல்லைன்னா ஸ்கூல் பசங்க எல்லார் கையிலயும் அந்த போதைப் பொருள்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? அதுக்கு என்னன்னா எனக்கு என்ன ஒண்ணு தோணுச்சுன்னா, சரி அப்போ இதுக்கு அடுத்து இப்போ ஆட்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை நான் எல்லாத்தையுமே சொல்லணும். இது வந்து ரீச் எல்லாரும் மத்தியிலையும் கொண்டு போகணும். ஏன்னா ஒரு காலேஜ் இருக்கு. இப்போ ஒரு ஒரு கண்ட்ரோல் இருக்கிற ஸ்டேஷனுக்கு எப்படி பார்த்தாலும் சுற்றி ஒரு 4 காலேஜ் இருக்கும், 10 ஸ்கூல் இருக்கும். ஒரு 2 போலீஸ் டெய்லி ரவுண்ட்ஸ் போகட்டும். ரவுண்ட்ஸ் போனால் அப்போ அங்கே உள்ளது வந்துட்டு போலீஸ் வருவாங்க. அப்போ இந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்றது ஒன்று ஃபர்ஸ்ட் வந்துட்டு பசங்க வந்துட்டு அப்படியே மாற ஆரம்பிப்பாங்க. அப்போ பசங்க மத்தியில இருந்து பயத்தினாலையும் அதை வந்துட்டு போக்குறதுக்கான வழி இருக்குல்ல. அதை பத்தி நீங்க என்ன இப்போ நினைக்கிறீங்க? என்னன்னா முன்னாடி ஒரு ஏரியாவுக்கு வந்து மளிகை கடை, பால் கடை, கோவில்கள், ஆலயங்கள் இருக்கிற மாதிரி இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டாஸ்மார்க் வந்துருச்சு.
டாஸ்மார்க்கோட வருமானத்தை வச்சு தான் நம்ம அரசு இயங்குற மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்கியாச்சு. அதை வச்சு தான் மற்ற துறைகளுக்கு போக வேண்டிய காசு, சேலரி எல்லாமே போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ வந்து ஒரு பொருள் ஈஸியா கிடைக்க போகும்போது தான் அந்த விஷயத்த வந்து ஈஸியா மக்களுக்கு சென்றடைஞ்சிருது. இப்போ வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மது இல்லை 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்ல போகும்போது பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜய் பாடினாரே தவிர இன்னமும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாயை மாற்றத்தை கொண்டு வர முடியல. இப்ப கூடி இருக்குன்னு தான் சொல்றாங்க. கண்டிப்பா பாட்டிலுக்கு 10 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கரோடுக்கு ஒட்டுறது வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் ரிட்டர்ன் பண்ண போகும்போதே தவிர அதோட எம்ஆர்பியில இருந்து 10 ரூபாய் 20 ரூபாய் அதிகமா விற்கப்படுகிறது. இதை வந்து மதுவிலக்கு வந்து துறையோட நோக்கம் வந்து மதுவை வந்து விலக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க என்னன்னா மதுவை வந்து இது பண்றதுக்காக அழகா பேரிகார்டு செட் பண்ணி கொடுக்குறாங்க, வரிசைகள்லாம் போகணும், சிசிடிவி கேமரா இந்த மாதிரி பண்றாங்களே. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்மார்க்லயும் பாத்தீங்கன்னா இப்போ கியூஆர்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கியூஆரை ஸ்கேன் பண்ணி அவங்க பே பண்ண போகும்போது அதிகமான ரூபாய் வந்து ஸ்கேன் ஆக போகும்போது இதை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் ஒரு பொருள் 10 ரூபான்னு வைங்க, 10 பொருள் வாங்குறாருன்னா 10 ரூபாய் 100 ரூபாய் தான். ஒரு இதுல சம்பந்தம் 130 ரூபா 150 ரூபா ஒரு அக்கௌண்ட்டுக்கு அன்அக்கௌண்டடா வருதுன்னா அது ஈஸியா ட்ராக் பண்ணலாமே. எவ்வளவோ சிஸ்டம் வந்து இதை எப்படி கண்டுபிடிக்காம இருக்காங்க. ஸோ அந்த ஆட்சியை தான் விஜய் பாட்டே பாடிட்டாரு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. இப்ப அதே பாட்டை நாங்க உங்களுக்கு ட்ரோல் பண்ற மாதிரியா சூழ்நிலைக்கு ஆக்கிட்டாங்கல்ல. ஆமா, நன்றி. நன்றி.